கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லிஸ் மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் தேவனை கர்த்தர் நம்ம குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். விசேஷமாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலை உண்டாக்க தேவன் விரும்புகிறார். அகலே நம்ம தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷம் 19 அதிகாரம் 6 சொல்கிறது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது என்று எழுதப்பட்டது போல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இன்னைக்கு கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியல? ஏன் இன்னைக்கு கணவன் மனைவி வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், அநேக வேதனையான கரைகள்? அப்போ கணவன் மனைவி சேர்ந்து வாழறதுக்கு தேவன் கொடுக்குற ஆலோசனை என்ன? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு கண்டு ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு ஏற்ற துணியை கர்த்தர் உண்டாக்கினார். ஆமென். ஆகவே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது. அப்போது இன்னைக்கு கணவன் மனைவி சேர்ந்து வாழறதுக்கு தேவன் கொடுக்குற ஆலோசனை அன்பு. ஆமென். ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழணுமா, அவங்க இணைந்து வாழணுமா, அவங்க பிரியாமல் இருக்கணுமா? அன்பு ரொம்ப முக்கியம். ஒரு கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறும்போது, அவங்க நேசிக்கும் போது, அன்பு செலுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் கசப்புக்கு இடமில்லை. இன்னைக்கு நிறைய கணவன் மனைவிக்குள்ள இந்த லவ், இந்த அன்பு இல்லாதனால தான் நிறைய கணவன் மனைவிக்குள்ள சந்தேகத்தின் ஆவி, நிறைய கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கோபம், பிரிவினைகள், டைவர்ஸ் அது மட்டும் போகிறாங்க. அன்பு இருக்கிறவங்க யாரும் பிரிஞ்சு வாழ மாட்டாங்க. அன்பு இருக்கிறவங்க யாரும் டைவர்ஸ்குள்ளே போக மாட்டாங்க. அப்போ அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு நம்ம கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப முக்கியம். ஒரு சாட்சி பாருங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கிள் என்னை ஜெபிக்க கூப்பிட்டாரு. அவருக்கு ஒரு 65 வயசு மேலே இருக்கும். அந்த வீட்டில் நான் ஜெபிக்க போகும்போது அவர் தனிமையாக இருந்தார். அந்த வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கலை. நான் அவரை கேட்டேன், அங்கிள் ஜெபிக்க கூப்பிட்டீங்க, ஆனால் வீட்டில் யாரும் இல்லையே, எங்கள் ஆண்டி பிள்ளைகளா? அங்கிள் சொன்னார், தம்பி ஆண்டி சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கப்பா. நான் கேட்டேன், அங்கிள் ஏன் சண்டை? இந்த வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை கேட்டாங்க, பேர பிள்ளை எடுத்துட்டீங்க, இந்த கடைசி நாட்களில் ஏன் சண்டை அங்கிள்? ஏன் ஆண்டி அம்மா வீட்டுக்கு போயிடும்போது அச்சோ தம்பி, என் கல்யாணத்துக்கு முன்னே என்ன மாதிரி ஃபிகரெல்லாம் வந்தாங்க தெரியுமா, எவ்வளோ அழகாக இருந்தாங்க தெரியுமா, அதெல்லாம் விட்டுட்டு இந்த தெரியாமல் இந்த கருப்பியை கட்டிக்கினப்பா, இந்த கருப்பிக்கிட்ட போய் மாட்டிக்கினப்பா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, பார்த்தீங்களா? அன்பு இருக்கிறவங்க அழகு பார்க்க மாட்டாங்க. அன்பு இருக்கிறவங்க அந்தஸ்தை பார்க்க மாட்டாங்க. அன்பு இருக்கிறவங்க நம்ம படிப்பை பார்க்க மாட்டாங்க. அன்பு இருக்கிறவங்க உள்ளத்தை பார்ப்பாங்க. அப்போ கணவன் மனைவிக்குள்ள சேர்ந்து வாழ்றதுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை அன்பு. அகலே அன்பு. திருமணமான சகோதரா, திருமணமான சகோதரி, ஆண்டுகிட்ட கேளுங்க, எசப்பா நான் என் கணவனை, என் ஹஸ்பண்டை என்னோட அதிகமாக, எல்லாத்தோட அதிகமாக நீங்கள் கொடுத்த கணவன், நீங்கள் கொடுத்த மனைவி நான் அதிகமாக நேசிக்கணப்பா, அவங்களுக்கு அன்பு செய்யணப்பா. அந்த அன்பு என் உள்ளத்தில் வைங்க. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அந்த அன்பு உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்கள் கணவன் மேலே அளவில்லாமல் அன்பு, உங்கள் மனைவி மேலே அளவில்லாமல் அன்பு வந்துச்சுன்னா நீங்கள் சேர்ந்து வாழ்றதுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒப்பு கொடுத்து கேட்டு ஜெபித்து அந்த அன்புக்குள்ளே பெற்றுக்கொள்ளலாமா? அன்பு தேவே, ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக சோத்திரிக்கிறப்பா. இதோ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கணவனுக்காக, மனைவிக்காக ஜெபிக்கிற சுவாமி. எத்தனோ கணவன் மனைவிக்குள்ள இந்த அன்பு இல்லாதனால தான்ப்பா சண்டைப்பா, பிரிவினப்பா, சந்தேகம்ப்பா, கோபம்ப்பா, டைவர்ஸ் வரைக்கும் போய்ட்டாங்க சுவாமி. அகல இந்த டெய்லி நியூஸ் மூலிமா வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கணவன் மனைவிக்குள்ள சப்பா ஒருத்தர் அன்பு கேட்ட, ஒருத்தர் நேசிக்கூடிய அந்த இதயத்தை, அந்த அன்பை அவங்க உள்ளத்தில் வைக சப்பா. ஒருவேளை சப்பா மனைவி மேலே அன்பில்லைன்னு வேதனைப்பட்டு மனைவிக்காக ஜெபிக்கிறேன். அன்றைய கணவன் மேலே அன்பில்லைன்னு வேதப்படுகிற சப்பா, கணவனுக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. 2 பேருக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பை வைத்து சப்பா ஒருத்தர் அதிகமாக நேசிக்கூடிய, சேர்ந்து வாழக்கூடிய கிருபை உண்டாக்குங்க சப்பா. அப்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒரு கணவன் மனைவியும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.